கதையின் பெயர் தன்னம்பிக்கை. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு எல்லையற்ற ராஜ்யம் இருந்தது. அவருக்கு வயதான காரணத்தினால் அந்த ராஜ்யத்தை அவரால் பாதுகாக்க முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வாரிசும் கிடையாது. அதனால ஒரு போட்டி வைக்கணும் என்று முடிவு செய்தார். கோட்டையில் வேலை செய்யும் ஒருவனை அழைத்தார். யார் கோட்டையின் கதவை திறக்கிறாரோ அவருக்கு என்னுடைய பாதி ராஜ்யத்தை தருவதாகவும் தோற்றவருக்கு அவருடைய ஒரு கை வெட்டப்படும் என்று கூறினார். நான் சொன்னதெல்லாம் ஊர் மக்களிடம் போய் தெரிவித்து வா என்றார். அவனும் ராஜா சொன்னவாறே ஊர் மக்களிடம் போய் தெரிவித்து வந்தான். யார் கோட்டையின் கதவை திறக்கிறாரோ அவருக்கு ராஜாவுடைய பாதி ராஜ்யத்தை தருவதாகவும் தோற்றவருக்கு அவருடைய ஒரு கை வெட்டப்படும் என்று ராஜா தெரிவித்தார். இதையெல்லாம் கேட்ட மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நீங்கள் சொன்னது போலேயே நான் ஊர் மக்களிடம் போய் தெரிவித்தேன். ஆனால் மக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தனர். யாரும் இந்த போட்டிக்கு வரமாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஐயா என்றான் வேலைக்காரன். ஏன் வரமாட்டார்கள் என்று ராஜா கேட்டார். கோட்டை கதவு மிகவும் கனமாக இருக்கும். அதை யாராலும் திறக்க முடியாது ஐயா. தோற்றவருக்கு ஒரு கை வெட்டப்படும் என்று நீங்கள் கூறினீர்கள். அதனால் ஒரு கை இல்லாமல் யாராலும் வாழ முடியாது ஐயா. அதனால் இந்த போட்டிக்கு யாரும் முன்வர மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஐயா. யாராவது வரார்களா என்று ராஜா அங்கேயும் இங்கேயுமாக தேடினார். வேலைக்காரன் சொன்னது போலவே யாரும் வரமாட்டார்கள் என்று ராஜா நினைத்தார். இந்த ஊரில் வசிக்கும் கதிரவன் இந்த போட்டிக்கு முன்வந்தான். வேண்டாம், போகாதீங்க, தோற்றுவிட்டால் ஒரு கை வெட்டப்படும் என்று ஊர் மக்கள் எல்லாம் சொன்னனர். நான் வெற்றி பெற்றால் நான் தான் பாதி நாட்டுக்கு அரசனாவேன். தோற்றால் உயிரா போகிறது, கைதானே போகிறது என்று கூறி போட்டிக்கு முன்வந்தான் கதிரவன். அடுத்த நாள் காலை கதிரவன் கோட்டைக்கு சென்றான். வேண்டாம் நண்பா, போகாதீங்க, தோற்றுவிட்டால் ஒரு கை வெட்டப்படும் என்று அவனோட நண்பன் கூறினான். ஆனால் கதிரவன் நண்பனின் பேச்சை கேட்காமல் அரசனிடம் போய் சொன்னான். கோட்டையின் கதவை திறக்க நான் தயார் என்றான். கையை வெட்டுவதற்கு நானும் தயார் என்றான் வேலைக்காரன். அவர்கள் கோட்டையின் கதவுக்கு சென்றார்கள். கதிரவன் கதவை தொட்டவுடன் கதவு திறந்தது. என்ன ஒரு ஆச்சரியம்! கதவு சட்டென திறந்தது. ஏனென்றால் கதவுகளில் தாப்பால் போடவில்லை. தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் ஒருவனை தேர்ந்தெடுக்கவே மன்னன் அவ்வாறு செய்தார். கதிரவனும் கதிரவனுடைய நண்பனும் சந்தோஷம் அடைந்தனர். ராஜாவும் மனசுக்குள் மகிழ்ச்சி அடைந்தார். ராஜா கூறியது போலவே கதிரவனை பாதி நாட்டிற்கு அரசனாக மாற்றினார். சுட்டீஸ், பல பேர் இப்படிதான் தோற்றுவிடுவோமோ எதையாவது இழந்து விடுவோமோ என்று நினைத்து எதற்கும் முயற்சி செய்யாமல் அப்படியே இருந்து விடுவார்கள். நீங்களும் கதிரவனைப் போலவே தன்னம்பிக்கை இருக்கும் ஒருவனாக இருக்க வேண்டும் சுட்டீஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.